ஸோ ஏழை மக்களே, நீங்கள் வந்துடுது விகேஎஸ்வி கமெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பார்ட் என்ன பார்ட்டுன்னு வந்துட்டேன். அதுக்குள்ளே சாரி கைஸ், என்ன பார்ட்டுன்னு வந்துட்டேன். இருங்க வரேன். இப்போ ஓகே. கைஸ் என்ன பார்ட்டுன்னு தெரில, ஏதோ ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னதுன்னா ஹெட்செட் போட்டிருக்க மாட்டேன். இது ஒரு சின்ன புது மைக்கு கைஸ். எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட் டைமாக மக்களே, அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் ஆஃப்லைனில் சும்மா நெதருக்கு போயிருந்தேன் கைஸ். அப்போ கொஞ்சம் பிளேஸ் ராட் பார்த்தேன். எத்தனை பிளேஸ் ராட்னா கரெக்டாக பிளேஸ் ராட் 4 பிளேஸ் ராட் எடுத்துருக்கேன் கைஸ். 4 பிளேஸ் ராடு. அப்புறமா கொஞ்சம் இந்த க்ளோ ஸ்டோனா இல்லை க்ளோ ஸ்டோன் டஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டாக் அப்படியே மாற்றுறேன் கைஸ். சரி, நம்ம வீடு என்ன டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நம்ம 2 பெட்டு போட்டிருப்போம், ஏன்னா அங்கே மான்ஸ்டர்ஸ், இங்கே எப்படி மான்ஸ்டர்ஸ் இது இருக்குது அண்ணது. ஸோ கைஸ், நம்ம பக் ஆகிடுச்சு கைஸ். பக்கில் இந்த வில்லேஜில் எப்படி ஆகிட்டோம் பாருங்க. இது மாம்ஸ் எதுவும் இல்லை. தூங்கிடலாமா? குட் நைட். ஏய், எப்படி வரான் உள்ள? டைமண்ட் பிக்காக்ஸில் அடிக்கணும். அடிச்சிட்டேன். எங்கேருந்து வரான் அவன்? இங்கே இருக்குதுல, ஓப்பன் இருக்குதா? ஆடா சரி, அதான். சரி வாங்க தூங்கிக்கலாம். இங்கே ஒருத்தங்கிறான். வா தூங்கினேன். எரிஞ்சு சாவுடா. என்ன பார்க்குறேன்? எரிஞ்சு சாவு நல்லா. எடுத்துட்டோம். சரி கைஸ், நம்ம நெதருக்கெலாம் எங்கேயும் போவானா, நம்ம டைமண்டுக்காக எங்கன்னா தேடி போகலாமா? நான் எல்லா இடத்தையும் ஐயா அப்பா அம்மா சேர்த்துடுச்சு. ஸோ கைஸ், நான் பார்க்கவே இல்லை கைஸ். திருப்பியும் இதை எடுத்து போட்டு க்ரீப்பரே சாவடிக்காம விட மாட்டேன்டா. ஸோ கைஸ், நம்ம என்னது லாவா கொஞ்சம் கிடச்சிச்சுன்னா நம்ம வீடு சைடில் மட்டும் ஊற்றிடலாம் கைஸ். இவனுக்கு பண்ணுறது நம்மளுக்கே காண்டிடுறது. நம்ம எங்கனாவது லாவா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் கைஸ். பக்கு வேற ஆகுது. பக்கா லேகானோ சொல்லுவாங்களே, லேகுன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஆமாம், லேக் அடிக்குது. எல்லாத்தையும் மறந்துட்டேன் கைஸ். நான் எல்லாமே மறந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ வேறு அயோத்தியா வேறு டூர் போயிருந்தேன். ஷபா முடியலை. டர்ட் மட்டும் கொஞ்சம் அது எடுத்துக்கலாம் கைஸ். அங்கே இது ஓடுது இருக்கு. என்னது நம்ம சிம்பிளிஷன் இருக்குது. இப்போ பாருங்க கைஸ், லைட்டு கொஞ்சம் டிம் வாமாக இருக்கும். ஆஃப் பண்ணு எப்படி இருக்குது, ஆன் பண்ணு எப்படி இருக்கு பாருங்க. சும்மா மாசாகுதா. சிம்பிளி சொல்கிறாரு, சரத் ப்ரோ சொல்கிறாரு. சாரி சரத் ப்ரோ சொல்கிறாரு கைஸ். இது இல்லையா? இது போடலாம். டேட் எடுத்துட்டு
இந்த வீடு வேற கட்டணுமா என்ன? எத்தனை டேட்டுக்கு வச்சுக்குது? 16 டேட்டுக்கு போகிறால போதும். வேர் இஸ் மை வீடு பாருங்க கைஸ். பா என்ன மாதிரி இருக்குது இதில். இதெல்லாம் போட முடியாது. என்னது என்ன சொல்கிறது? இதில் மட்டும் நான் நெதரைட்டா என்ன சொல்லுவாங்க, நெதர் ரேக்கா? வா நெதர் ரேக். நெதர் ரேக் இங்கே வைக்கிறேங்க கைஸ். சும்மா சும்மா நல்லாயிருக்கும். வா நல்லா இருக்கு. ஸோ கைஸ் ஒன்று பண்ணலாமா? பாருங்க கைஸ், ஒரு இடம் என்ன ஃபாஸ்ட் பார்த்துக்கோ. ஸோ அம்மா ஃபாஸ்ட் டைமண்ட் பிகாக்ஸ் அல்லவா? சீடுக்குதா கைஸ் அந்த இது வேற உள்ள வந்தது கைஸ். டர்ட் போட்டு நம்ம ஃபுல் வெஜிடேரியன் காய்ஸ். இங்கே வரேன் கைஸ். எவ்வளோ ஹைட்டு போக முடியும் போகலாம். ஏறி அதுதான் கைஸ். ரீஸ்பான். ஸோ கைஸ் அங்கே ஒரு மலை தெரிகிறதா? இதோ அந்த மலை இருங்க. அந்த மலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரேங்க கைஸ். சும்மா சும்மா பார்த்துட்டு வரேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே தெரியல கைஸ். அதான் சும்மா எடுத்து சுற்றிட்டு இருக்கிறேன். குதிரை டேம் பண்ணலாமா? ஆனால் நம்மக்கிட்ட சேடல் இல்லையே. இறங்கு. நான் ட்ரேடர் என்ன விற்கிறேன்? எல்லாம் தகர டப்பாவை விற்றுன்னு காசு மட்டும் வாங்குற பத்தியா? அதெல்லாம் ஓவர்றாடி. ஸோ கைஸ் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில. இந்த கேவில் எத்தனை அடி எத்தனை மிதி வாங்கியிருப்போன்னு. அப்புறம் இங்கே ஒரு பெட்டு வச்சு இது வச்சுருப்பேன். லாஸ்ட் டைம் இந்த டைமண்ட் மைனிங் போகிறேன்னு சொல்லிட்டு கைஸ் ராஃப்ட் மாதிரி ஒன்று கட்டலாமா கைஸ்? நல்லா இருக்கும். எப்படின்னா நம்ம சும்மா வருவோம்ல அப்போ இந்த மைனிங் டைம் எல்லாம் இங்கே வந்து தூங்கிக்கலாம்ல. வா இது இந்த மாதிரி தாங்க அடி மிதி உதை எல்லாமே வாங்கியிருக்கேன். மெயினாக இந்த ஜாம்பி ஸ்கெலிட்டனு அவனுங்கிட்ட தான் அதிகமாக வாங்கியிருக்கேன். மேலே வந்துட்டேன் கைஸ். அதுதான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏறுங்க. இந்த மேலே அங்கே ஒருத்தர் ஸ்கெலிட்டன் நிற்கிறான் பாருங்க கைஸ்.
34க்கு இதே நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த பிளாங்க் எடுத்துடலாம் கைஸ். முடிஞ்சா கிளாஸ் வைக்க ட்ரை பண்ணலாம். என்ன ஜிங்கொண்டுக்குதுன்னு நினைப்பீங்க. நம்மளால ஏதோ செய்த முடிந்துச்சு. இன்னொன்று எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? வானாங்க கைஸ். Crouch and put a log. This wood name is oak. Don't say I what need to do. பார்க்கலாம் 11 நிமிஷமா என்ன பண்றது தெரியாமலே போயிட்டு இருக்கிறேன். ஆமா, இந்த இடத்துல மட்டும் எதுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது? இதோட இந்த 2 இதோட நைட் ஆயிடுச்சா? இங்கே தூங்கலாம் கைஸ். பதினாறு கட்சிக்குது கைஸ். அதெல்லாம் டர்ட் இருக்குது கைஸ். ஓடுறா கைப்புள்ள. ஓட்டே இருக்கிறேன் கைஸ், ஓடிட்டே இருக்கேன். மலை கொடையலாம் கைஸ்.
நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா பசங்க எல்லாம் குதூகலமா ஆயிட்டு இருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய டிஃபரெண்டான அழகான ராகுலுக்கு பிடிச்ச மாதிரியான பெண்கள்லாம் இந்த சேனலுக்கு வருவாங்க. இன்னைக்கு நம்ம யார் கூட சேர்ந்து வீடியோ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, பிறை தேடும் இரவில் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அவங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேய் படங்கள்லாம் பார்த்து அதோட இன்ஸ்பிரேஷன்ல தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தோட ஹீரோ கம் டைரக்டர் வசந்த் விஷ்ணு, அவரு ஒரு நல்ல மனுஷன். அவரே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கோம் ப்ரோ, அந்த அதையும் தாண்டி படத்துல எங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு. ரியலா நம்ம ஒரு ஆண்டர் பிளஸ் வந்து அதை ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அந்த அப்படியே அந்த வீடியோ அந்த படத்துக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷனா இருக்கும்னு அவர் ஆசைப்பட்டாரு. இன்னைக்கு அவனோட ஆசையை நிறைவேற்ற போறோம். நல்ல முறையில நிறைவேறணும்னு ஆசைப்படுறேன். எதுவும் நடக்காதுன்னு நம்புறோம். ஏன்னா நாங்க ஜாலியா வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, கர்நாடகா தமிழ்நாடு பார்டருக்கு நடுவுல ஒரு சூப்பரான ஆண்டர் பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துல தான் வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஞ்சரா இருக்கும். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். பயங்கர ஆர்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நமக்கு பழகின விஷயம் தான், பட் அவங்களுக்கு கண்டிப்பா இது புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அந்த வேலை இருக்காங்க, நாங்க முன்னாடியே வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்த அப்புறம் அவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அது மாதிரி நம்ம பசங்களை கேட்போம். புதுவிதமா இருக்காங்க, புது புது ஆளுங்க வர போறாங்க டீம்னு சொல்லிட்டு. அண்ணா சொன்னாரு இங்க வந்து பயங்கரமா ஆறவா இருக்கும் போது சொன்னாரு. பயங்கரமா ஆறவா இருக்குமோ இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனா பயங்கர குளிரா இருக்கு. இது வந்து அவங்களே ஏதோ குளிர் வந்துருக்கு. இல்ல ஹீரோயின் ஹீரோயின் அக்கா யார் மாதிரி துன்படுத்துறதுக்காக இல்ல, சிரிப்பதற்காக மட்டுமே. உங்களுக்கு தமிழ் தெரியலாம், கீழே வந்து இதுக்கு நான் வந்து கேன்சல் போட சொல்றேன். ஏன்னா சொன்னாரு இது கேரக்டர் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம நாமளே வந்து இப்போ படம் பண்ண போறோம். அதுக்கு முன்னே இதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்க சில பேரை வந்து நாங்க பார்க்க போறோம். அதை மட்டும் இல்லாம நீங்களும் பார்க்க போறீங்க. அதுதான் பயங்கர ஹாப்பி எனக்கு. அது ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப ஒரு ஹாப்பியும் கூட. என்னன்னா நல்லபடியா எடுத்துட்டு போனோம். அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் அது போய் ரீச் ஆகணும். அவங்க எதிர்பார்க்கறதுனா நம்ம ஆடியன்ஸ் போய் அவங்க படம் பார்க்கணும். ஏன்னா நாங்க அடிச்சு வந்து நம்ம ஆடியன்ஸ் போது இது ரிலேட்டடா இருக்குமே சொல்லி அவங்க கேட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நாம் ஆசைப்பட்ட மாதிரி நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு போகணும். ஏன்னா எதுவுமே நம்ம கையில் இல்லையா, அது ஒரு பயமே. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். பட் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வெளிநாட்டில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துக்கு உள்ள கூட்டிட்டு போக போகிறோம். அவங்க கொஞ்சம் சேஃப்டியாக கூட்டிட்டு வர்றோம். அது ஒரு பயமா இருக்கு. இடம் வந்து கொஞ்சம் காடு மாதிரிலாம் இருக்கு. பாம்பு கண்டிப்பா ரிஸ்கா தான் இருக்கும். பட் இருந்தாலும் பார்க்கலாம் நீங்க என்ன நடக்குது. நாங்க அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல கமெண்ட்ல நிறைய பேர் வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு தமிழனா இருந்துட்டு எப்படா நீ ஒரு கன்னடா படத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு. அது வந்து பாத்தீங்கன்னா கன்னடா தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் ஆகுது. இந்த நேரத்துல நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணிக்க விரும்புறேன். பிரச்சனைன்றது 2 ஸ்டேட்டுக்குள்ளதான். அந்த 2 ஸ்டேட்ல வாழ்ற மனுஷங்களுக்குள்ள இல்ல. இதுமே பெங்களூர்ல நிறைய கன்னடா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கர்நாடகால இருந்து பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. குறிப்பா சொல்ல போனா பெங்களூர்ல நமக்கு அவ்வளவு பேர் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது நம்ம சேனல் பிகினிங்ல நான் பெங்களூர்ல வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வந்து வீடியோ பண்றேன். அப்ப நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. இந்த நேரத்துல கன்னட மக்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். இங்க இருந்து போறதுக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், அவங்க வந்தோடனே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவங்க யாரு, குறிப்பா ஹீரோயின் யாரு, இதெல்லாம் ஏன் மகளே என்னடா சும்மா சுத்தம்னு நினைக்கிறீங்க? சும்மா ராஃப்ட் மாதிரி போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள என்னதான் பண்றதுன்னே தெரில.
பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரில. சரி கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மக்களே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. பார்க்குறீங்க பட் அது ஒரு சிலர் பேர் தான் பார்க்குறீங்க. சரி, ஏதோ ஒன்று சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணுன்னா மொக்கையான வீடியோலாம் இனிமேல் கண்டிப்பாக வராது கைஸ். இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் எந்த வீடியோ போடலான்னு நானே இல்லை நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். சரியா கைஸ், நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், என்ன கேம் வேணும். ஆனால் இந்த காசு கொடுக்குற கேம் அந்த மாதிரிலாம் வேணாம். நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஸ்கூல் பாய் ரன்னவே இல்லை அந்த மாதிரி ஃபோன் மொபைல்ஸ் இருக்க எந்த கேம்னாலும் சொல்லுங்கள் கைஸ் போடலாம். ஆனால் காசு இருக்க மட்டும். ஆனால் நம்மள்கிட்ட காசு இல்லை. சரி, ஏதோ ஒன்று கைஸ், நீங்கள் வந்து மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்குன்ற மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த மைண்ட் கிராஃப்ட் வரலாமா, என்ன கேம் வேணுமோ சொல்லுங்கள் கைஸ். சரியா, நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் கைஸ், என்னோட எந்த சேனல் இது சாய் விக்னேஷ் 777 மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட் வருது, 23 சப்ஸ்கிரைபு. ஏன் மகளே இங்கே மட்டும் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அது சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்கிறீங்க ஏன் நான் இங்கே பண்ண மாட்டேங்கிறேன், வீடியோ பிடிக்கலையா, குவாலிட்டி நல்லா இல்லையா, இல்லை நான் பண்ணுறது பிடிக்கலையா, என்ன வேணுமோ சொல்லுங்கள். நான் கொஞ்சம் இப்போலாம் கொஞ்சம் ஃபேஸ் கேம் போடுறதில்ல கைஸ். ஏன்னா வந்து போட்டாலே நம்ம இப்படி டச் ஆகணும்னா கேமராவில் போடுது, அதனால் நம்ம போடுறதில்ல. சரி கைஸ், அடுத்த ஒரு இல்லை நான் அந்த சேனல்லையும் இந்த சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். அந்த சேனலில் போய் பாருங்கள், இந்த சேனல்லையும் பாருங்கள். சரி கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறது நான் உங்கள் சாய் விக்னேஷ். பை பாய்.